படிச்சு படிச்சு சொல்றேன் அந்த பட்டாப்பட்டி வீரர்கள் கிட்ட. பார்த்திபனா வரும்போதே பாதாள சாக்கடியோ இல்ல பாதாள குடியோ அப்படியே பல்ட்டி அடிச்சு பதுங்கிருக்க நானும் சொன்னனா இல்லையா? ஆனா அதை செய்யாம அங்க மேடையில போய் லியோவா மாதிரி லுங்கி கிங்கெல்லாம் கழட்டி விட்டு நடிக்கிறான் பட்டாப்பட்டி வீரர்களை. இன்னைக்குன்னு பார்த்து நான் ஜென்செட் குரூப்னு கட்சட்டி போட்டு வந்துட்டேன். கழட்டி விட்டு நடிக்கிறான் ஜென்செட் வீரர்களையும் ஒரு பக்கம். என்ன இது நியாயமா இல்லையா? அதாவது திருச்சி மக்களுக்கு நீ எதுன்னா சொல்ல வந்த? நன்றியை தெரிவிக்க வந்த. நன்றியை தெரிவிக்கிறனா நன்றியை மட்டும் தெரிவிச்சுட்டு போனோம். நாலடி கொம்பு எடுத்து குடிய வச்சு குண்டி மலையா அடிச்சா நாங்க எங்க போறது? தம்பி நாங்க எங்க போறது? என்ன நியாயமா? நியாயம் கிடையாது. அதுலயும் ஒரு வார்த்தை சொல்றா அப்படி தம்பி, ஒன்னு டிவிக்கே இன்னொன்னு டிஎம்கே. தம்பி போதும் தம்பி போதும். இப்படி சொல்லி சொல்லிதான் எங்க பல்ல எல்லாம் பறக்க விட்டா பட்டாப்பட்டி டவுசர்லாம் அவுத்து விட்டுன்னு அடிச்சேன். இப்பவும் வந்து இதே டிவிக்கே டிஎம்கேன்னு சொல்லி அடுத்த 5வது வருஷம் ஆட்சிக்கு ஆப்பு வைக்கலான்னு முடிவு பண்ணியா தம்பி அப்படின்னு ஓடுறானு ஒரு பக்கம் ஓடுன கூச்சமே இல்லை கொஞ்சம் கூட. ஐயோ மக்களை நீங்க எப்படி தற்கூரின்னு சொல்லுவீங்க அப்படின்னு தலைவர் அப்படியே ஒரு ஃப்ளோலயே பேசிட்டே போயிட்டே இருக்கும் போதே இப்ப சொல்லுங்க தற்கூரி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஸ்டாலின் அண்ணா அலர்ட் ஆயிட்டாரு. ஆத்தாடியே தம்பி நதியா தம்பி அப்பா சொல்றேன் கேளு. அதாவது தற்கூரின்னு சொல்லி நம்மளை ஏத்தி விடுறான் மக்கள் கிட்ட. அடுத்த 5வது வருஷம் ஆட்சியில தடி எடுத்து நம்ம தலைமலையே போறதுக்கு இப்ப ஏத்தி விடுறான் தம்பி அவனை நம்பாத அப்படின்னு அலர்ட் ஆயிடுறான். நாங்க தற்கூரின்னு சொல்லுவோம். அடுத்த 5வது வருஷத்துல நீ வந்து 234 தொகுதியிலும் ஜெயிக்கலாம்னு பிளான் பண்றியா? இருந்தாலும் நீ தான் ஜெயிக்க போற. ஜெயிச்சு எங்களை பட்டாப்பட்டி டவுசர்ல அவுத்து விட்டு அடிக்க போறது எங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நாங்க என்ன சொல்றோம்னா நீங்க தற்கூரின்னு சொல்லுவீங்க, நாங்க தற்கூரின்னு சொல்லுவோம். அப்புறம் எங்களை அவுத்து விட்டுன்னு அடிப்பானுங்க. அடுத்த 5வது வருஷம் இப்பவே நாங்க எப்படி நடத்திக்கிட்டு இருக்கோம்? எங்க ஆதரவால தான் நீங்க வந்து ஆட்சி அமைச்சுக்கிறீங்க. இப்ப நாங்க ஒரு முட்டை குத்துன்னு எப்படியா வந்து போராட்டமா சித்திரவதையா வந்து போராடின்னு கிடக்குறோம். அடுத்த வாட்டி அதை முட்டு கொடுக்கறது கூட வழி இல்லாம ஆக்குறீங்களா? விடுவோமா நாங்க? அதுக்கு தானே நாங்க போன ஆட்சியில என்ன கீழ்ச்சமோ எங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த ஆட்சியில நீங்க ஆட்சி அமைச்ச உடனே அடுத்த ராத்திரில தூங்காம கொள்ளாம விளக்கண்ணைய கண்ணுல ஊத்திக்கின்னு அப்படியே பிட்டி பேப்பரை எழுதி தள்ளுறான். அவதூறு பாயிண்டா அவுத்து போட்டு எழுதி தள்ளி கிழிச்சு தள்ளுறான். போன ஆட்சியில் நாங்க என்ன கிழிச்சதுன்னு தெரியாது. ஆனா இந்த ஆட்சியில அவதூறு பாயிண்ட் அப்படியே எழுதி கிழிச்சு தள்ளுறோம் தம்பியே, சும்மா கிடையாது. ஆமா அப்படின்னு கூச்சமே இல்லாம சொல்றானுங்க. ஐயோ ஐயோ என்ன அடி, சுத்தி சுத்தி அடிதான் இன்னைக்கு. இதுல இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. ஒன்னு டிவிக்கே இன்னொன்னு டிஎம்கேன்னு சொல்லி நம்ம பட்டாப்பட்டி வீரர்களை இடுப்பை உடச்சினே இருக்கும் போது உடனே நம்ம செங்கல் சைக்கோ என்ன பண்ணிட்டாரு, அடுத்து தம்பி நம்மளதெல்லாம் சொல்ல வரா வர்கீஸ்ரா அப்படின்னு மீசிய முறிக்கிட்டே இருக்கும் போது மற்றும் பலர் அப்படின்னு சொல்லி விட்டாரு. ஆத்தாடியே தம்பி என்ன தம்பி மற்றும் பலர் என்ற அப்படின்னு உடனே சரி மற்றும் பலர் யாரு? அதுவும் ஏடிஎம்கே சொல்லியிருக்காரு. அப்போ இவனுங்களை சொல்லல. ஐயோ அப்படியே உடனே தம்பி மற்றும் பலர்ல கூட ஆக என்ன நீ சேர்க்கலையா? என்ன சேர்க்க மாட்டியா நீ அப்படின்னு கதறி தள்ளுறாரு நம்ம செங்கல் சைக்கோன்னு ஒரு பக்கம். அதுலயும் ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த மற்றும் பலருக்கு எலெக்ஷன் முன்னாடியே ஒரு வேலை கிடையாது, இப்போ சுத்தம் அப்படின்னு உடனே தம்பி யாருக்கு ஒரு வேலை கூட கிடையாது அப்படின்னு அப்படியே மண்டி ஓட்டுக்கிட்டு முண்டி அடிச்சு நீ சண்டைக்கு வந்துட்டாரு நம்ம செங்கல் சைக்கோன்னு. முட்டலோடு இறக்கவும் தம்பி நானே முட்டலோடு இறக்க வேண்டிய வேலை இருக்கு. அங்க எங்க வக்கீல் வண்டு முருகனே அக்குல்ல பக்குல்ல துண்டை வச்சுக்கின்னு சும்மா கம்முன்னு நின்னுங்கிறான். முட்டலோடு இன்னும் வரலையானே என்ன போட்டு இப்போ ஃபோன் போட்டு இப்போ வந்து என்ன பண்ண போறேன், கண்ட மணிக்கு வந்து திட்டி தள்ள போறேன். இப்போ நான் சீக்கிரம் போனேன், எனக்கு போய் வேலை இல்லை நீங்க சொல்றீங்க. நாங்க முட்டலோடு இறங்கின்னு ஜம்முன்னு உழைச்சி சம்பாதிக்கிறேன் தம்பி. முன்ன மாதிரி பிச்சை எடுத்து சம்பாதிக்கிறது இல்லை. ஏன்னா முன்ன மாதிரி பிச்சை எடுத்தா இப்ப பின்னங்கால் பிடியில் அடிக்கடி எங்களை ஓட விடுன்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் இப்ப நாங்க உழைச்சி முட்டலோடு இறக்க ஆரம்பிச்சோம் தம்பி. அப்படின்னு நம்ம செங்கல் சைக்கோன்னா பரிதாப நிலையில தோல்ல துண்டு தூக்கி போட்டுன்னு போய்கினே இருக்கிறாப்படி போய்கினே ஒரு பக்கம். ஐயோ மற்றும் பலர்ல கூட ஆகடி சேர்க்க மாட்டான், நீ சேர்க்கவே மாட்டியா? இப்ப பாரு நான் அவுத்து பரப்ப போறத அவுத்து போட்டுன்னு அப்படின்னு புலம்பின்னு போய் நேகராப்படி தலைவன். இன்னைக்கு எல்லாருக்கும் அடிச்சு அடி இன்னும் வந்து 6 நாளைக்கு தூங்கவே மாட்டானுங்க. இதுலயும் நம்ம பட்டாப்பட்டி வீரர்கள் சொல்லவே வேணாம். 10 தூக்கம் மாத்திரம் போட்டாலும் தூக்கம் வராது ஆக்கிட்டானே வராமாக்கிட்டானே அப்படின்னு இந்நேரம் வந்து லுங்கி எங்கெல்லாம் சொல்லிட்டு திரிவானுங்க மேல. ஐயோ ஐயோ நாங்க என்ன பண்றது அப்படின்னு. நேற்று தானே செட்செட்டு குரூப்பை வச்சுக்கிட்டு கட்சட்டி வீரர்கள்லாம் வந்து வச்சுக்கிட்டு கதறிட்டு கிடந்தோம். மாச காமிச்சுட்டு தன்னை பெரிய புளுத்தியாக அறிந்த தருணம் அப்படின்லாம் நாங்க பறக்க விட்டோமே நேற்று மாச. இன்னைக்கு என்ன பண்ணானா மசால் வாடை மாதிரி எங்க வாயில திணிச்சு விட்டு மண்டிலேயே ஒரு கொட்டி அமுச்சு விட்டுட்டானே
நாங்க என்ன பண்ணுவோம் என் சாமி அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்களா. என்ன அட்டிய காய்ஸ், ஃபுல் என்டர்டைன்மெண்ட் இருக்கு. இன்னும் 6 நாளைக்கு அசராம கிடைக்கும். அவதூறு பரப்புறவங்கள அவுத்து போட்டு அடிக்கிறான். மகிழ்ந்து தள்ள போறீங்க நீங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். அடுத்த வீடியோல